ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து நம்ம பக்கத்து காடு. கிழங்கு போட்டிருக்காங்க, அப்படியே வளர்ந்துட்டுருக்குது. நம்ம அப்படியே கிணத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க, அம்மா நிற்கிறாங்க. பாருங்க, கிணறுல பாருங்கள், தண்ணியே இல்லை. இங்கதான் சார் இருந்துச்சு வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு பனை மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த நெல்லிக்காய் மரம், நெல்லிக்காய் மரத்தில் ஒன்றுமே இல்லை. இது எலுமிச்சை பழம் தானே? நெல்லிக்காய் பாரு. இது வந்து என்ன நெல்லிக்காய்? அது சின்ன நெல்லிக்காய். அது நெல்லிக்காய் மூட்டை அப்படி முளைக்குது. இதுவும் காஞ்சி தான் கிடந்து இவ்வளோ முளைச்சி கிடக்குது திடீர்னு. தண்ணி தான் சுத்தமாக இல்லையே. கருவேப்பிலை இருக்குது, வேற என்னமோ இது. இந்த கொத்தரங்காய் எங்கே இருந்தது? இது செடி வாடி தான் கிடக்குதுமா. வெயிலுக்கு என்னமோ அந்த வெள்ளை அடித்த மாதிரி எல்லாம் வாடுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாம் வாழ்ந்து கிடக்குது. அதுக்கு மேலே ஒன்றும் இது இல்லை. பாருங்க, இதில் எங்கள் அப்பா வச்ச தென்னை மரம். அந்த காட்டில் மாங்குன்னு வேலை செய்கிறாங்க. அந்த வெயிலில் தெரியுதுங்களா? எங்கள் அம்மா அந்த காட்டுக்கு அவர்கிட்ட பேச போகிறாங்க. மழையே காஞ்சி போய் கிடக்குது, தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். இது வந்து முட்டல், ஆத்தூர் முட்டல் ஏரியாங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது. அது மழை பெஞ்ச காலத்தில் நல்லா தண்ணி வரும். ஒரு ஏரி இருக்குது. ஏரியில் இவங்க கலெக்டர் ரோகிணி மேடம் வந்தப்போ பராமரித்து சீரமைச்சு அது ஒரு குட்டி பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்க்க ஆரம்பித்து நல்லாயிருக்கும், சுற்றுலாத்தலமாக மாற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம காட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு போயினா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ போனீங்கன்னா தண்ணி இல்லை, ஃபால்ஸில் தண்ணி இல்லை. ஏமாந்து தான் வரணும். பக்கத்து அந்த காட்டில் பார்த்திங்கன்னா கரும்பு ஊனியிருக்காங்க. அது விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறையா மக்கள் போவாங்க பார்க்குக்கு போயிட்டு அங்கே ஏறி போட்டிங்கில் வச்சுருக்காங்க. ரொம்ப 4 பேர் போகிற மாதிரி சின்ன போட்டிங்கு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது அங்கே தெரியாத தென்னை தோப்பு வந்து எங்கள் பெரியப்பா. அது அன்றைக்கி போன வாரம் பார்த்தோமே அந்த இது நம்ம செட்டு பாருங்க, அங்கே தெரியுது. கம்பம் எவ்வளோ வாரம் போட்டு எவ்வளோ பெருசு போட்டிருக்கானுங்க பாருங்களா. அப்படியே பாருங்க. இதே நீங்கள் மழை காலத்தில் அந்த சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசீர்னு இருக்கும். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே உங்களுக்கு மனசு வராது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வெயில் போய் அடித்து அங்கே பாரு, எங்கள் அம்மா அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துக்கார விட்டு. தெரியுதுங்களா? என்ன பண்ணுறீங்க, கிழங்கு வாடுது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன மருந்து அடிக்கலாம், என்ன உரம் போடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படியே இந்த வரப்புல ஷெட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். பாருங்கள், எல்லாம் போகிறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? முட்டலுக்கு தான் போகிறாங்க, இந்த ஃபால்ஸுக்கு. நான் அப்படியே உள்ளே வரப்புல நடந்து போயிட்டுருக்கிறேன்.
ஷெட்டுக்கு போகிறதுக்கு எங்கள் அம்மா பாரு அங்கே வருது. இந்த வெயில் ரொம்ப வெயில் அடிக்குது. தண்ணி நிறையா குடிங்க. எல்லாம் உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகி டயர்டாயிரும். இல்லை கேட்டு போடணும். சரி வந்தாச்சு. நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்குது எங்கள் அம்மா. எங்கள் அப்பா வச்ச மல்லிகைப்பூ செடி இது. அங்கே எப்படி இருக்கு? அதெல்லாம் காஞ்சி பூண்டாக கிடக்கு. குச்சியே காணும். குச்சியே காணாமா? நமக்கு முன்னாடி உண்டாங்களா? எப்போ உண்டாங்க? அது கொஞ்ச நாள் கழிச்சு உண்டாங்க. ஆனால் குச்சி நடுவில் தெரியுது. மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. பாவம். ஆனால் கிணத்து தண்ணி பா சுத்தமாக அடி வாங்கிடுச்சு. என்ன பண்ணுறது போ. வாங்க டீ சாப்பிட்லாம். என்ன வேலை செஞ்சீங்க டீ சாப்பிட்றீங்க அப்படின்னாங்க. இந்த கவர் எதுக்கு? பூ வைக்கிறதுக்கா? அவர் வெறும் காய தூக்கி போட்டு வந்துடுறாரு. எவ்வளோ பூ புது பூ இருப்பா மொட்டு. வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. டெய்லியும் போட்டா இருக்குது. பூண்டு செடி எல்லாம் இந்த பூண்டு செடியாக முளைச்சி கிடக்குது எல்லாம். அது வளர்ந்தாலே மற்ற நம்ம செடியை வளரக்கூடாது. இது சொட்டு நீர் டியூப் தான் போட்டுக்கிறாங்களாட்டுக்கு. கரும்பு தான். கரும்பு சொட்டு நீர் போடலாமா? அதெல்லாம் போட்டு தான். அது அதுக்கு அந்த காட்டுக்கு எல்லாம் இல்லை சொட்டு நீர் பைப்பு தான் போட்டுட்ருக்காங்க. உனக்கு ஏன் கப்பை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ரைட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு போதும் அவ்வளோதான். ஏரியிலும் தண்ணி சுத்தமாக இல்லையாட்டுக்கு. அதான் டூருக்கு யாரும் போக மாட்டாங்க. அவனும் அங்கே கூட்டமும் வராது. அப்படியா? போதுமா எது எனக்கு? சரி ஓகே. வாங்க டீ 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 டீ. எல்லாம் மொட்டை இருக்குதுமா. காய் முட்டை இங்கே பாரு, இந்த இடத்துல பாரு காய் முக்கெல்லாம் மாவு பறிச்சிடறாரு. தெரிய மாட்டேங்குது. இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வாரத்துக்குள்ளே மழை பெய்தான்னு பார்ப்போம். அடுத்த வாரத்துக்குள்ளே மழை பெஞ்சுதுன்னா கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்.